ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஜூஸை குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி வீட்டிலே செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இருக்கக்கூடிய பாடி ஹீட்டை ஈஸியாக குறைச்சிடும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4 மீடியம் சைஸ் அளவு நெல்லிக்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8லேருந்து ஒரு 9 ஸ்பூன் வரை பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் இது ரெண்டத்தையும் ஃபஸ்ட் நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அந்த சுகரும் நம்ம நெல்லிக்காயும் சேர்த்து அடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வரும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சுட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் 2 கிளாஸ் அளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்கணும். ஏன்னா நம்ம இப்படியே குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சிம்பிளாக இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு டெய்லி காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாடி ஹீட் எல்லாமே குறைஞ்சிடும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.